Hi friends, welcome to Mansari to Pizza Cooking. வாங்க இன்னைக்கு ஆலு மெத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆலு மெத்தினா உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை பொரியலுங்க. அட்டகாசமான காம்பினேஷனுங்க இது ரொட்டி கூட. ரைஸ் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம். வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த பழமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் 1, ஒரு காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், 5 கார்லிக் எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சுங்க. ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வதக்கலாங்க. இடையில நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இன்னும் ப்ரௌன் கலரில் வதங்கணும். வதங்கினா தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டலாங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி பக்குவம் போதும். நம்ம இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 5 நிமிஷம் வேகட்டும். இடையில நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு இப்போ 50% வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஏன் இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்க்குறோன்னா பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்க்கும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா 2 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. கடைசியாக தான் சேர்க்கணும் பச்சை மிளகா வரமிளகாவும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் போல் வேகட்டுங்க. நீங்கள் இடையில கிண்டி விட்டுக்கோங்க. ஏன் பச்சை மிளகா இந்த ஸ்டேஜில் சேர்க்க சொன்னேன்னா, பச்சை மிளகா கொஞ்சம் வெந்து வேகாமல் இருக்குங்க. சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் பச்சை மிளகா கடைசியாக சேர்க்க சொன்னேன். வெந்தயக்கீரை சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு 80% வெந்துருச்சு. இந்த கீரையை போட்டு ஒரு 20% வேக வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் உப்பெல்லாம் போட்டுட்டேங்க. கரெக்டாக மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் வெந்தயக்கீரையை. இந்த சப்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எது கூட சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க இந்த காம்பினேஷன். இப்போ நம்ம 3 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் இடையில கிளறி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சா போதுங்க. ரெடியேஷன் பார்த்துடலாங்க.
இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது, வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த வெந்தயக்கீரையோட வாசனை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி, கண்டிப்பாக இது நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சுட சுட உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இது ரொட்டி கூட வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பர்டிகுலராக இந்த ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.